இந்தியாவின் காஷ்மீர், ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா மாநில நகரங்களை குறிவைத்து ஃபேட்டா-1 மற்றும் ஃபேட்டா-2 ஆகிய ஏவுகணைகளை பாகிஸ்தான் ராணுவம் வீசியிருக்கிறது. இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இணைகிறார் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் கணேசன் அவர்கள். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது பாகிஸ்தான் இந்த ஃபேட்டா ஏவுகணைகளை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வீசி வருது. இதற்கான பதில் தாக்குதலா இந்தியா என்ன மாதிரியான ஒரு தாக்குதலை கொடுக்கவிருக்கும்? இது தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன சார்? வணக்கம் தாரணி. பாத்தீங்கன்னா தாரணி, 8ஆம் தேதி மே 8, மே 9 இந்த 2 தினங்களும் ஒரே டைம் ஆல்மோஸ்ட் நான் நைட்டு 8 மணிக்கு 8ஆம் தேதி நேற்று நம்மளுடைய வெளியுறவுத்துறையில இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன கொடுத்தது 8ஆம் தேதி நைட்டு அவங்க ஒரு 300லிருந்து 400 ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதில் பெரும்பாலானவை சாதாரண ட்ரோன்ஸ். அதில் எக்ஸ்ப்ளோசிவ்ஸே கிடையாது. அதாவது இந்த காமகாஜி டைப் லைட்ரிங் முனிஷனே அது கிடையாது. ஒரு சில இதில் கொஞ்சோண்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருந்தது. இது அவங்க இந்த 300-400 ஏவுகணைகள் அனுப்புனதுக்கு காரணம் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி இருக்குது, எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் செட்டப் எங்கெங்கெல்லாம் லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது அனைத்து ராணுவமும் செய்கிறது அப்படிங்கிறத கிளியராக நம்ம வெளியுறவுத்துறையிலேருந்து மீடியா ப்ரீஃபிங்கில் சொன்னாங்க. இப்போ இந்த அவங்களுடைய அந்த 300-400 மிசைல்ஸ் இந்த ட்ரோன்ஸ் நம்ம எல்லாத்தையும் மிட் ஏரில் இன்டர்செப்ட் பண்ணி அழிச்சிடல. பெரும்பாலானவை அழிக்கப்பட்டவை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய கிரவுண்ட் பேஸ்ட் ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, L-70, Zu-23, சில்கா அப்படிங்கிற மாதிரி, அதையும் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணி தான் நம்ம 8ஆம் தேதி நம்ம பண்ணதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கவுண்டராக நம்ம 4 டார்கெட்டை எய்ம் பண்ணி நம்மளுடைய காமகாஜி டைப் ட்ரோன்ஸ் அனுப்பிச்சோம். அதில் 3 தான் சுட்டு வீழ்த்திட்டாங்க அவங்க. ஒன்று அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் ரெடாரை தகர்த்து அது நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. இது 8ஆம் தேதி நடந்த ஒரு இது. அதே மாதிரி நேற்று நைட்டு அவங்க திருப்பி இதே மாதிரி அதாவது ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வார்ஃபேர், இந்த ட்ரோன் வார்ஃபேருங்கிறது ஆசிய கண்டத்தில் முதல் முறையாக இது நடந்துகிட்டு இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 100கணக்கில் ட்ரோன்ஸ் அனுப்புவாங்க. அதில் ஒரு சில ட்ரோன்ஸில் மட்டும்தான் உண்மையான எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கும். அது அந்த லாய்ட்ரிங் மியூனிஷன் சொல்கிறது. இப்போ நம்ம இந்த புலி வருதுன்னு சொல்லிட்டு அந்த புலி ஒரு நாள் வரும்போது நம்ம அந்த எந்த முன்னேற்பாடு இல்லாமல் இருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி பாகிஸ்தான் ட்ரை பண்ணுறது என்னன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிறது லிமிட்டட் தான் ரிசோர்ஸஸ் இருக்குது. அதனால் இவ்வளவு தான் அனுப்புனா நம்ம எல்லாமே காலியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம் அப்படிங்கிறத மாதிரி இல்லை. அதுக்கு ஊடால முக்கியமான அந்த ட்ரோன்ஸ் காமகாஜி ட்ரோன்ஸ் இருக்கும்போது இதுதான் நேற்று நைட்டு ஒரு சில ட்ரோன்ஸ் உண்மையிலேயே அந்த மியூனிஷன் ட்ரோன்ஸ், லாய்ட்ரிங் மியூனிஷன் ட்ரோன்ஸ் வந்திருக்கு. இது ஒரு சில இடத்துல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இவங்க எய்ம் பண்ணி அனுப்பிச்ச ஏர்பேஸஸ், இந்த 4 ஏர்பேஸ் இருக்கு நம்ம இது ஜம்மு, பட்டான்கோட், இது மாதிரி 4 ஏர்பேஸ்க்கு எந்த விதமான ஒரு இதுவும் நடக்கலை அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்குறோம். இல்லை இன்னொரு இது என்னன்னா, ஒரு சில ஊடகங்கள் வாயிலாக, நான் இதையும் அண்டர்லைன் பண்ண சொல்கிறேன், ஒரு சில ஊடகங்கள் வாயிலாக தெரிய வந்த கருத்து என்னன்னா, அவங்க அவங்களுடைய 2 ஃபைட்டர் ஜெட்ஸை ஒன்று ஸ்ரீநகர்லேயும் ஒன்று காஷ்மீர்லேயும் நம்ம சுட்டு வீழ்த்தினதா சொல்கிறாங்க. இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. ஆனால் அது நம்பகரமான தகவலாக இருந்தது என்றால் இது உண்மையிலேயே பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் ஜெட்டை நம்ம சுட்டு வீழ்த்தியிருந்தா, நேற்று நான் சொன்ன மாதிரி இது போர் தான். இந்த போரில் அவங்க ஏர்ஃபோர்ஸ் அடித்தாதான் போருன்றதுலாம் கிடையாது. எல்லாமே என்னைக்கு ஒருக்க இறையாண்மைக்கு எதிராக அவங்க எந்த விதமாக தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களோ அதே போர் ஆயிடுச்சு. இப்போ இது நான் இப்பயும் திருப்பி இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன், அந்த இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. இது போக கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க ஃபத்தா-1 அண்ட் ஃபத்தா-2, இந்த 2 மிசைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று இந்த ஊடகங்கள் வாயிலாக வந்தது தான். இது யாருமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. ஒரு மிசைல் ஹரியானா மேலே ஒரு ஃபத்தா-1 இன்டர்செப்ட் பண்ணி அதோட டெப்ரிஸ் கிடக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதுவும் நம்பகரமான தகவல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இப்போதான் நம்மளுடைய ஆர்மி இந்த ரெக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட அந்த ப்ரொஜெக்டைல், ஆக்சுவலாக இதுக்கு கரெக்டான நேம் ப்ரொஜெக்டைல் தான் கொடுக்கணும். ஏன்னா
வானத்துல எது பறந்தாலும் அதுக்கு பேர் ப்ரொஜெக்டைல் தான். அது ஏர்கிராஃப்டா இருக்கலாம், மிசைலா இருக்கலாம், ட்ரோனா இருக்கலாம், ஈவன் ஆர்ட்லரி ஷெல்லா இருக்கலாம், எல்லாமே ப்ரொஜெக்டைல்ஸ் தான். ஏன்னா அதை ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகிறது. அந்த ப்ரொஜெக்டைல் எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் அதை சொல்ல முடியும். அதோட விண்டேஜ், அது என்னது, அது எங்க போய் அப்படி எல்லாமே. இது போக அதோட ட்ரெஜெக்டரி, ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொஜெக்டைலோட ட்ரெஜெக்டரியை படிச்சு தான் நம்ம ரெடாரை வச்சு படிச்சு அது எந்த டார்கெட்டுக்கு எய்ம் பண்ணி அந்த ப்ரொஜெக்டைல அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறதும் தெரியும். இப்போ வந்து இது வந்து நேற்று நைட்டு நடந்த இந்த இதை வந்து ஒரு பிரீஃபா சொல்லியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நிலைமையில எல்லா பார்டர் வில்லேஜஸ்ல வந்து நைட் வந்து எப்பயுமே ஆட்கள் இருக்க மாட்டாங்க, எல்லாமே எவாக்குவேட் ஆயிட்டாங்க. ஈவன் பகல்லையும் இருக்க மாட்டாங்க. ஆர்ட்லரி ஷெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்து உரியில இருந்து ஆரம்பிச்சோம்னா கீழே வரைக்கும் ஆர்ட்லரி ஷெல்லிங் வந்து சாம்பா வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். உரியில இருந்து கீழே வந்தீங்கன்னா குப்புவாடா, பாரமுல்லா, பூஞ்ச், ரஜோரி, மேண்டர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஜம்மு வரைக்கும். இனிமேல் வந்து இது எத்தனை வருஷத்துக்கு இந்த செல்லிங் நடக்குன்றது தெரியாது. அதனால அதை ஒரு நியூஸாவே இனிமேல் கருத முடியாது. 2003க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து டெய்லி அஃபேரா இருக்கும். அங்க வந்து இனிமேல் பொதுமக்கள் வந்து அந்த வில்லேஜஸ்ல வந்து முந்தி மாதிரி இருக்க முடியாது. இது ஒரு நியூஸே கிடையாது. நியூஸ் என்னன்னா அவங்க பண்ற வான்வழி தாக்குதல் இல்ல தரைவழி தாக்குதல் அவங்களுடைய ராணுவம் பண்ணும்போது தான் அதனுடைய வாரின் முக்கியமான ஒரு இது அங்கமா பார்க்க முடியும். இந்த ஆர்ட்லரி ஷெல்லிங் வந்து இனிமேல் வந்து அதோடைய இம்பார்ட்டன்ஸை இழந்துருச்சு, சிக்னிஃபிகன்ஸ் இழந்துருச்சு. அதை விட்டுருவோம். இப்போ வந்து வான்வழி வந்ததுல நமக்கு எவ்வளவு டேமேஜ் ஆச்சு, நம்மளுடைய இதே ஊடகம் வாயிலாகத்தான் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா நம்ம ஏதோ கவுண்டர் அட்டாக் லான்ச் பண்ணி இருக்கிறதாவும் அதுல அவங்களுடைய ஒரு முக்கியமான டார்கெட் அளிக்கப்பட்டு இருக்கிறதாவும் அவங்க சொன்னாங்க. ராவல்பிண்டியில இருந்து எல்லாமே வந்து நார்வால் ஏர்பேஸ் இந்த இது இல்லாம சொல்றாங்க. அதாவது இதெல்லாம் இது எதுவுமே இந்த ஒரு 10:30 மணிக்கு வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கு. அதுல சொல்லுவாங்க. என்னுடைய ஒரே ஒரு இது என்னன்னா இது முந்தா நாள் 8ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் இந்தியாவுடைய பாலிசியான டெட்டரன்ஸ், அதாவது நம்ம டிஃபென்சிவா, அதாவது ஃபோக்கஸ்டா வித் அட்மோஸ்ட் ரெஸ்ட்ரெயின்ட் அவங்க ராணுவ தளங்களையும் மக்களையும் குறிவைக்காம தீவிரவாதத்துக்கு எதிராக மட்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொன்னது மாதிரி இப்போ வந்து நம்ம போருக்குள்ள நுழைஞ்சிட்டோங்கிறத வந்து நம்ம ஒத்துட்டு இப்போ வந்து அவங்களுடைய இதை மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து ஒரு சில காரணங்களுக்காக நம்மளது அரசாங்கம் அதே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடாம இருந்திருந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா நம்ம எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா அதை ஒரு ராணுவ அதிகாரியா நான் ஏத்துக்கிற முடியாது. ஏன்னா இனிமேல் வந்து அவங்க அடிக்கும் போது மட்டும்தான் நான் கவுண்டர் பண்ணுவேன், நானா போய் எதுவும் அடிக்க மாட்டேன்னு அந்த நிலைமை மாறிவிட்டது. இப்போ உள்ள சிச்சுவேஷன் வந்து அவன் இனிமேல் அடிக்க முடியாதபடி அவனை பலவீனப்படுத்தி அவனை சுத்தமாக அவனுடைய முதுகெலும்பு உடைத்து அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டிஃபென்ஸ் தளவாடங்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம அடிக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி டெய்லி அவங்க வந்து நம்ம இதுக்குள்ள வந்து பண்றது எல்லாமே குறையும், நிற்கும். இதற்கு தக்க பதிலடி நமது அரசாங்கம் நம்ம தேசிய தலைமை கொடுக்கும்னு நம்புறேன். தாரிணி, நன்றி திரு கணேசன் அவர்கள், உங்களுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் இங்கு பகிர்ந்து கொண்டமைக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.